வணக்கம். இலக்கியம் பயில்வோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புறநானூறு 20ஆம் பாடல். எழுதியவர் குறுங்கோழியூர் கிழார். இருமுன்னீர் குட்டமும் வியல் ஞானத்து அகலமும் வழிவழங்கு திசையும் வறிது நிலையிய காயமும் என்றாங்கு அவை அளந்து அறியினும் அளத்தற்கு அரியை. அறிவும் ஈரமும் பெருங்கண்ணோட்டமும் சோறு படுக்கும் தீயோடு செஞ்ஞாயிற்று தெறல் அல்லது பிறிது தெறல் அறியார் நின்னிழல் வாழ்வோரே. திருவில் அல்லது கொலைவில் அறியார் நாஞ்சில் அல்லது படையும் அறியார் திறனறி வயவரோடு தெவ்வர் தேய அப்பிறர் மண் உண்ணும் செம்மல் நின்னாட்டு வயவுறு மகளிர் வேட்டு உணின் அல்லது பகைவர் உண்ணா அரு மண்ணினையே. அம்பு துஞ்சும் கடி அரணால் அறம் துஞ்சும் செங்கோலையே. புதுப்புல் வரினும் பழம்புண் போயினும் விதுப்புறவு அறியா ஏம காப்பினை அனையை ஆகல் மாறே மன்னுயிர் எல்லாம் நின் அஞ்சுமே. பாடலின் விளக்கம். கடலின் ஆழமும் உலகின் பரப்பும் காற்றடிக்கும் திசையும் ஆகாயமும் இதை எல்லாத்தையும் அளந்தாலும் உன்னை அளக்க முடியாது. உன் ஆட்சி கீழே இருக்கிறவங்களுக்கு உன்னோட அறிவு, இரக்கம், உதவி செய்யும் எண்ணம் இதெல்லாமே தெரியும். உன்னோட மக்களுக்கு சோறாக்குற தீயும் வெயிலோட சூடும் தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா பகைவர்கள் உன் ஊரை கொளுத்துவது இல்லை. உன்னோட மக்களுக்கு கலப்பையை மட்டும்தான் பிடிக்க தெரியும். பகைவர்களை தாக்கிறதுக்கு கருவியை பிடிக்க தெரியாது. உன்னை எதிர்த்தவங்களோட மண்ணை நீ போர் செஞ்சு பறிச்சிட்ட. உன்னோட மண்ணை கருவுற்ற பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, வேறு யாரும் சாப்பிட்றதில்ல. உன்னோட கோட்டையில் அம்புகள் வேலை இல்லாமல் தூங்குது. புதிய பறவைகள் வந்தாலும் பழைய பறவைகள் போனாலும் மக்கள் விருப்பு காட்டாமல் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. உன்னை கண்டு பிற நாட்டு விலங்குகள் அஞ்சும். நீ இப்படியே ஆட்சி புரிவாயாக. நீயே யானை கச்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.